ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம விநாயகருக்கு பூஜை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் வெள்ளிக்கிழமை செய்வோம்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கி வெளியில் வந்து போட்டிக்கோளில் வச்சு கோலம்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்து எப்படி சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மாப் போட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டுட்டு கலரெல்லாம் கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விநாயகர் நம்ம எப்பயும் போல் எடுத்து வச்சுட்டு அவரை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபாராதனை எல்லாமே காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி விநாயகர் வச்சு சாமி கும்பிட்றதுனால விநாயகரை பற்றியே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வந்து விநாயகர்லாம் கும்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்து என்ன சாமி பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா விநாயகர்னு சொல்லிவிட்டு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. அதே மாதிரி வரைகிறது நோட் புக்கில் எல்லாமே வந்து ஏன்னா அவரோட பேஸ் வந்து யானை முகங்கிறதுனால ஈஸியாக டக்குன்னு வரைகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே அங்கங்கே புக்கு நோட்டில் எல்லாமே வரைஞ்சி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போனது வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோமா. அங்கே போயிட்டு சரி ஏதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார் வந்து சொன்னாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா சரி எப்போயுமே நம்மளுக்கு விநாயகர் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் இதில் விநாயகர் வந்து ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அவர் சொன்னார், நீ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, காசை பற்றி யோசிக்காத, நல்ல கிஃப்டாகவே சூப்பராக எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரி ஓகே, எப்பயுமே வந்து அப்பா வீட்டில் இருக்கப்பையிலேருந்தே வந்து யாருக்குமே நம்ம பெருசாக ரொம்ப செலவு வச்சிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியே யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். படிக்கிற விஷயத்துக்கு கூட பென்சில் ரப்பர் பேனா வாங்குறதுக்கு கூட அப்பா வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்மளால் திருப்பி மறுபடியும் அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே அவங்கக்கிட்ட காசு பணம் வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிலாம் கேட்குறதே இல்லை. அந்த மாதிரியே தான் வளர்ந்தாச்சா. சரி இதே மாதிரி இவரும் சொன்னார், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ பரவாயில்ல நான் வாங்கி தரேன் அப்படின்னு. அதே பழக்கம் நம்மளுக்கு வந்து மாற்ற முடியவே இல்லை. அதனால் சரி பாவம் ஏன் அவருக்கு இவ்வளோ நிறைய காசு செலவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு விநாயகர் வந்து பிடிச்சிருந்துச்சு. அது வந்து எப்படி குவாலிட்டி நல்லா இருக்குமா லாங் லைஃப் இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. நான் பாட்டுக்கு சரி இது ஒன்று பிடிச்சிருக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பளபளன்னு நல்லா கலராக இருக்கவும் சரின்ட்டு இதை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்தேன். அப்போயுமே அவர் சொன்னார், வேணாம் நல்லா இதாக கொஞ்சம் குவாலிட்டியாக எடுத்துக்க, ஏன் சும்மா வெயிட்லெஸ் மாதிரி இந்த மாதிரி எடுத்துருக்க அப்படின்னாரு. இல்லை பரவாயில்ல இதே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அப்புறம் எடுத்துகிட்டு அது இப்போ வந்து ஒரு 20 வருஷம் ஆக போகுது கல்யாணம் ஆகியும். அதுக்கப்புறம் பத்திரமாவே இன்னுமே அதை வச்சுருக்கேன். இப்போ கடைசி கிளிப்பிங்கில் அதை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் அப்பப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப சாமி ரூம் வந்து க்ளீன் பண்ணுறப்ப என்னோடய பசங்களுமே கேட்பாங்க, அம்மா இது வேஸ்ட்டு தானே தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுத்துகிட்டு கேட்டுட்ருப்பாங்க. டே வைங்கடா, அது அப்பா எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி வர்றப்போ பிள்ளையார்பட்டி போயிட்டு அங்கே வாங்கி கொடுத்ததுடா, அதனால் அது ஞாபகார்த்தமாக எப்போயுமே இருக்கட்டும், தூக்கி போட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேயே சாமி ரூம்லேயே வச்சுருவோம். அவங்க அப்போயும் என்னைய கேட்பாங்க பசங்களும், இருந்து விசுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக ஒரு இதை எழுதிருக்கியாம்மா, அப்போ கூட நல்லதாக காஸ்ட்லியாக எடுத்து வைப்போம், லாங் லைஃப் நம்மளுக்கு சொல்கிறது மாதிரி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கூட நீ யோசிக்கலையா அப்படின்னாங்க. இல்லைடா அப்போயிலேருந்தே அப்பாவுக்கு வந்து செலவெல்லாம் எதுவும் நம்மளால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சே வந்து அதே பழக்கத்துலேயே இருந்துட்டேன். அதனால் சரி நிறையா செலவுலாம் பண்ண விடாமல் நம்ம சும்மா சிம்பிளாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எடுத்தேன் அப்படின்னு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதிலேருந்து எடுத்து போடவும் வேணான்னு சொல்லிட்டு விடவும் மனசு இல்லை. எப்போயுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து அதை சாமி ரூம்லேயே நான் வச்சுக்குவேன். நல்லாயிருக்கும். ஆனால் கலர்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இந்த ஷைனிங்காக இருக்கிறது மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து சும்மா ஏதோ ஒரு கல் மண் மாதிரி என்னமோ மாதிரி வச்சு அடைச்சிட்டு கீழே வந்து கம் போட்டு ஒட்டுறது மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து கொஞ்ச நாளில் வந்து அந்த கம்மு வந்து ஒட்டி அந்த செல்ஃபில் வச்சுருக்கப்ப பிஞ்சுக்குச்சு. அப்புறம் இப்போ உள்ளுக்குள்ளே எல்லாமே போலாக தான் இருக்கும். ஆனால் மேலே மட்டும் விநாயகர் வந்து கொஞ்சம் பளபளன்னு அந்த மாதிரி அந்த இது அதோட பேர் வந்து சொல்ல தெரியல, ஒரு மாதிரியாக கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக பிளாஸ்டிக் மாதிரி மேலே வந்து ஷைனிங்காக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் சரி இருக்கட்டும், இதுவே நான் எப்போயுமே ஞாபகார்த்தமாக இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே சாமி ரூம்லேயே இன்னுமே வச்சுருக்கேன்.
அது கடைசி நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பரவாயில்ல, எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு செலவு வைக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ரொம்ப ஓவராக வந்து எதுவும் ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது நல்ல விஷயந்தான். அப்படிலாம் இருந்ததுனால தான் ஏதோ கடவுள் நம்மளுக்கு நல்ல லைஃப் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாகவும் இல்லாமல் ரொம்ப ஓஹோன்னு இல்லாமல் நார்மலாக நம்ம வந்து குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து கிடச்சிருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் கடவுளுக்கு. அதுக்கப்புறம் வாங்க நம்ம சாமியெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தீபாராதனை வந்து காமிக்க ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் நல்ல விஷயங்களும் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம். நம்ம மணி பிளான் பக்கத்தில் வச்சு சாமி கும்பிட்றப்ப நேரில் பார்க்குறதுக்குமே சூப்பராக அழகாக இருக்கும். ஆனால் ரெடி பண்ணுறப்ப வந்து நல்லா வெளிச்சமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருட்டானதுக்கப்புறம் லைட்டுமே போட்டிருந்தேன். திருப்பி மறுபடியுமே அந்த தீபாராதனை காமிக்கிறப்போ வந்து அந்த கேமரா வந்து நைட் மோடு மாதிரி மாறிக்கிச்சு. அப்புறம் அதனால தான் கொஞ்சம் லைட்டாக விநாயகர் மட்டும் தெரிகிறது மாதிரி இருக்கும். அப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்து கட்டி சாம்பிராணி வந்து நுணுக்கி வச்சுருந்தோம்ல, அது வந்து காமிச்சிக்கலாம். நிலைவாசலுக்கும் காமிச்சிட்டு சூப்பராக நல்ல மன திருப்தியோடு சாமி கும்பிட்டுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. சிம்பிளாக அழகாக கோலம் போட்டுட்டு இதே மாதிரி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றது ரொம்ப மன நிறைவாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நான் கிஃப்டாக வாங்கின விநாயகர். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.